வியாச பகவான் அருளியது பிரம்மசூத்திரம். இந்த பிரம்மசூத்திரத்துக்கு ஸ்ரீ ராமானுஜர் எழுதியது ஸ்ரீபாஷ்யம். ஸ்ரீபாஷ்யம் மற்ற நூல்களிலிருந்து ஒரு வேறுபட்டு இருக்கிறது அப்படின்னு எப்படின்னு சொல்லலாம், ஒரு வித்தியாசமான அனுபவத்தை உணர்வோம் நாம் படிக்கும்போது. 4 அத்தியாயங்கள், ஒரு அத்தியாயங்களிலும் 4 பாதங்கள், ஒரு பாதங்களிலும் அதிகரணங்கள். அதிகரணங்கள்ல சூத்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஸ்ரீபாஷ்யம் உரையை படிக்கும்போது ஒரு சூத்திரத்தினுடைய விளக்கம் தரப்படும். அந்த விளக்கம் தரப்பட்டப்புறம் அந்த விளக்கத்திற்கு யார் யாரெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள், எதிரான ஒரு கருத்து இருக்கு, அந்த கருத்தையும் நாம் பார்ப்போம். அந்த எதிர்ப்பு சரியானதல்ல அப்படின்னு ஒரு மறுப்பு வரும். அந்த மறுப்பு தான் ஸ்ரீபாஷ்யத்தினுடைய சாரம். அதுக்கப்புறம் தேர்வு அப்படின்றது, ஒருத்தர் ஒரு விஷயத்த சொல்றார், ஒரு சூத்திரத்தை சொல்கிறார். அந்த சூத்திரத்து இல்லை, இது இப்படி இல்லை அப்படின்னு ஒருத்தர் மறுக்கிறார். அந்த மறுப்பவருக்கு எதிர்ப்பு ஒருத்தர் ஒரு வாதத்தை வைக்கிறார். அந்த மறுப்பு எதிர்ப்பு இந்த 2 வாதத்திலையும் கலந்து ஆலோசித்து தேர்வு, இதுதான் கடைசியா, இது சாரம், இதுதான் விஷயம் அப்படின்றது, இப்படிதான் ஸ்ரீபாஷ்யம் அமைஞ்சிருக்கு. ஸ்ரீபாஷ்யத்தினுடைய முதல் அத்தியாயத்தை சுருக்கமா பார்ப்போமா? அடியனுடைய ஞானம் அவ்வளவு இல்லை, இருந்தாலும் ஒரு எளிய முறையில் அதை அறிவோம். வேதத்துல 2 பாகம், பூர்வ பாகம், உத்தர பாகம். இந்த வேதத்தை நல்லா படிச்ச ஒரு விஷயத்தை தெரிஞ்சுப்பான். இந்த தர்மங்கள்லாம் அற்பம், ஒரு நிலையான பலனை தராது, மோட்சத்தை தராது. புண்ணிய கர்மானால நான் ஒரு சில பலன்கள் பெற்றா அந்த பலன்களும் அழியும். சொர்க்கத்துக்கே போனாலும் புண்ணிய பலன்கள் அழிந்தவுடன் திரும்பி வரணும். ஆனா இதற்கு மாறாக பகவானை தெரிஞ்சுட்டா கர்மா வசப்பட மாட்டான், ஒருத்தன் சம்சாரத்துல உழன்று துன்புற மாட்டான். அதனால பகவானை பத்தின ஞானம் வேணும் அப்படின்னு ஒரு ஆராயம், பகவானை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. ஏன்னா மோட்ச பலன் சித்திக்கணும் அப்படின்னு ஆராயணும் அப்படின்னு நினைக்கிறான். சரி, பகவானை தெரிஞ்சுக்கணும். எப்படி பகவானை தெரிஞ்சுக்கிறது? இதை எதிர்ப்பவர்களுடைய கருத்து என்னன்னா, பகவானை கண்ணால பார்க்க முடியாது, அனுமானத்தை கொண்டும் பகவானை அறிய இயலாது. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, சொற்களின் மூலம், சொற்கள் அப்படின்னு சொல்லும் போதே வேதம் அப்படின்னு எடுத்துக்கணும், வேதங்களின் மூலம் பகவானை அறிய வேண்டும். இந்த காரிய வாக்கியங்களாலே அறிவு நடக்கிறது. ஒரு ஒரு ஒண்ணும் அறியாத ஒரு குழந்தைக்கு பசுவை கொண்டு வா, பசுவை கட்டு அப்படின்னா பசு அப்படின்றது என்னன்னு தெரிஞ்சுக்கிறது, கட்டுதல் அப்படின்ற ஒரு செயலையும் தெரிஞ்சுக்கிறது. இப்படி உலகத்துல இருக்க ஒரு பொருளை கொண்டு அறிய இந்த மாதிரி வாக்கியங்கள் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஆனா பகவான் சித்தமானவன், காரிய வாக்கினால் அவனை அறிய முடியாது அப்படின்றது ஒரு எதிர்ப்பு. என்ன வேத வாக்கியங்களை வச்சுட்டு பகவானை தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்றது அதனுடைய விளக்கம். அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறார் ராமானுஜர். இப்போ மறுப்பை பார்த்துட்டோம். வேதங்களால பகவானை அறிய முடியும் அப்படின்றது, வேதங்களால அறிய முடியாது, அவன் சித்தமானவன் அப்படின்றது எதிர்ப்பு. இதுக்கு ஒரு மறுப்பு. அந்த மறுப்பு என்னன்னாக்கா, ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா வாக்கியம் அவசியமே இல்லை. குழந்தைகிட்ட இது மாமா இது பாட்டி அப்படின்னு சொன்னா இது மாமா பாட்டின்னு தெரிஞ்சுக்கும். அதனால சித்தமான பகவானை பற்றி வாக்கியங்களால தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றது ஒரு விளக்கம். அதக பிரம்ம ஜிக்னாசா அப்படின்னு இந்த கர்மங்களை பற்றி ஆராய்ந்த பின்னர் அதனுடைய பலன் அற்பம் அப்படின்னு தெரியறதுனால பகவானை பற்றி அறிய வேண்டும் அப்படின்ற ஒரு ஆவல். அந்த ஆவல்ல எப்படி பகவானை தெரிஞ்சுக்கிறது? வேதங்கள் மூலமா தெரிஞ்சுக்க முடியுமா, வாக்கியங்கள் மூலமா, அனுமானத்து மூலம் தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்றது. சரி, வேதங்கள் மூலம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது ஒரு விளக்கம். ஒரு விஷயத்தை பத்தி ஆராயணம் அப்படின்னா அதுக்கு ஒரு லட்சணத்தை தெரிஞ்சுக்கணும். பகவானின் லட்சணம் என்ன? ஒரு பொருளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அதனுடைய லட்சணம் முதல்ல தெரிஞ்சுக்கணும். பகவானை கண்ணாலேயே பார்க்க முடியாது. கண்ணால பார்க்கக்கூடியாத பகவானை பற்றி லட்சணம் நம்ம எப்படி சொல்ல முடியும்? இது எதிர்ப்பவருடைய ஆட்சேபம். இந்த எதிர்ப்புக்கு விடையளிக்கும் சூத்திரம் என்ன அப்படின்னாக்கா, ஜன்மாதி அஸ்ய யதக. அது என்னது? கண்ணால் நம்ம எல்லாம் பார்க்கிறோம், சேதனம் அச்சேதனம், அச்சேதனங்களுடைய சிருஷ்டி ஸ்திதி லயம், இது எல்லாம் எவனிடத்திலிருந்து நிகழ்கின்றனவோ அவனே பகவான். கண்ணால பார்க்க முடியாது எல்லாத்தையுமே அவன் தான் படைக்கிறான், காக்கிறான், அழிக்கிறான்.
அஸ்ய இந்த உலகத்துக்கு தைத்திரிய உபநிஷத்துல பிருகுவல்லியில இந்த வந்த கருத்து இது. என்ன கருத்து பிருகுவல்லியில? எதனிடமிருந்து இந்த உலகங்கள் உண்டாகின்றனவோ, பிறந்தவை எதனால் வாழ்கின்றனவோ, வாழ்வன எதை பிரளயத்தில் அடைகின்றனவோ அதை அறிவாயாக, அதுவே பிரம்மம் அப்படின்றது. இது ஒரு சூத்திரம். இப்போ இதனால் இந்த மேலுள்ள சூத்திரத்தினுடைய விளக்கம் இது பகவானுடைய இலக்கணம், அவனுடைய லட்சணம் அப்படின்னு ஆறுது. படைத்தல்ன்றது ஒரு லட்சணம், காத்தல் அப்படின்றது ஒரு லட்சணம், அழித்தல்ன்றது ஒரு லட்சணம். லட்சணம் இல்லைன்னு எப்படி சொல்றீங்க? லட்சணம் உண்டு. உடனே அதுக்கு ஒரு எதிர்ப்பு. இந்த வாக்கியத்தை கொண்டு பகவானை அறிய முடியாது. எப்படின்னா, நீ படைத்தல் காத்தல் அழித்தல்னு சொல்றீங்க, அதுக்கு ஒரு அடையாளமே இல்லை. ஒரு லட்சணத்தை வந்து ஒரு தும்பிக்கை உடைய யானை அப்படின்னா, தும்பிக்கை உடையது அப்படின்றதுனால யானை ஒரு அடைமொழி. உபலட்சணமாக சொல்லலாம். என்ன உபலட்சணமாக சொல்லலாம்? என்னுடைய வீடு எங்க இருக்கு அப்படின்னா, ஒரு மரத்துக்கு பக்கத்துல இருக்குன்னா, அந்த மரத்தினுடைய சொன்னாக்கா அந்த மரத்துக்கிட்ட போய் இந்த வீடை தெரிஞ்சுக்கலாம். அது உபலட்சணம். தொங்கும் அந்த தும்பிக்கையை பார்த்து யானையை தெரிஞ்சுக்கிறோம், மரத்தை பார்த்துன்னு வீட்டை தெரிஞ்சுக்கிறோம். அப்படி இந்த விஷயத்துல அப்படி இல்லை. காப்பவன் அழிப்பவன் அப்படின்னு சிருஷ்டி பண்றவன் சொல்லிடுறீங்க, அது லட்சணம்னு சொல்றீங்களே, அந்த மாதிரி இதை அறிய முடியாது. ஜன்மாதி அஸ்ய யதஹ அப்படின்னா, படைப்புக்கு காரணம், ஸ்திதிக்கு காரணம், லயத்துக்கு காரணம் அப்படின்னு 3 விஷயம் இருக்கு. இந்த 3 விஷயம் இருக்கிறதுனால 3 விஷயமா சொல்றீங்க இந்த விஷயத்த. 3 விஷயமா சொல்றதுனால முழுக்கொம்பு, அரைக்கொம்பு, கொம்பில்லாதது அப்படின்னு 3 விஷயமா ஒரு பசுவை சொல்லலாம் அப்படின்னு. இதுக்கு அதனால நாங்க என்ன சொல்றோம்னா, இந்த எதிர்ப்பவர் என்ன சொன்னா, படைக்கிறதுக்குன்னு ஒரு கடவுள், காக்கிறதுக்குன்னு ஒரு கடவுள், அழிக்கிறதுக்குன்னு ஒரு கடவுள் அப்படின்னு 3 கடவுள் உண்டு. அதை வேணா நீங்க லட்சணமா சொல்லுங்க, அதுக்கு மேற்கொண்டு இதை ஆராயலாம் அப்படின்னு. இப்படி சொல்றது தவறு அப்படின்னு ராமானுஜருடைய கருத்து. கேசவன் ஒருத்தன் இருக்கான். அந்த கேசவன் கருத்த நிறைமுடையவன், கேசவன் இளைஞன், கேசவன் சிவந்த கண்ணனன் அப்படின்னா மூணு பேரையா சொல்றோம் நம்ம. இது எல்லாத்தையும் ஒருத்தனை கேசவனை தான் சொல்றோம். அது போல படைக்கும் பரம்பொருளே காப்பவனும் அழிப்பவனும் ஆவான். அதனால பகவானோட பற்றுடைய விஷயம் இது அப்படின்னு. ஸோ இதுல மறுப்பு பார்த்தாச்சு, எதிர்ப்பு பார்த்தாச்சு, கடைசியில தேர்வு பார்க்கணும். என்ன தேர்றது அப்படின்னா, புருஷ சுத்தத்துல வந்து ஹரிஷத் லக்ஷ்மிஷவ் பதன்ஹவ் அப்படின்னு சொல்ல ஒரு வாக்கியம். ஸ்ரீதேவி, பூதேவி, உபநாச்சியார்களோட பகவான் இருக்கான். இது உபலட்சணமாக எடுத்துக்கலாம். நீங்க உபலட்சணம் தானே கேட்டீங்க, இது உபலட்சணமா எடுத்துக்கலாம். அதனால படைப்புக்கு காரணம், சிதிக்கு காரணம், லயத்துக்கு காரணம், இது 3ம் தனித்தனியாகவோ சேர்ந்தோ பகவானுக்கு லட்சணம் அப்படின்னு ஆச்சு. படைப்புக்கு காரணம் நான்முகன் அல்லன், அழிப்புக்கு காரணம் பரமசிவன் அல்லன் அப்படின்றது தெரிஞ்சது. 3வது சூத்திரம், பிரம்மத்தை அனுமானத்தினாலேயே அறிந்து கொள்ளலாம். குடத்துக்கு கர்த்தா இருப்பது போல பூமிக்கும் ஒரு கர்த்தா ஒருவன் இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு அனுமானத்தினால தேரலாகும். அதனால முன்னாடி கூறிய வேத வாக்கியம் அவசியம் இல்லை, அனுமானத்தினாலேயே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது. இதுக்கு மறுப்பு எப்படி வருது அப்படின்னாக்கா, ஆற்றல் மிக்க பகவானே உலகை படைக்கிறான் அப்படின்றது ஏற்பதற்கன்று. விஸ்வாமித்திரனும் படைத்தான். அதனால அனுமானத்தினால இந்த கருத்தை நிற்க இயலாது. விஸ்வாமித்திரனும் ஏதோ ஒரு ஆற்றல்ல படைத்தார் அப்படின்னு. அதனால திரும்பி வந்து சாஸ்திரமே பிரமாணம், வேதமே பிரமாணம் அப்படின்றது. சாஸ்திரம் பிரமாணமாக தேர்வதாலேயே பகவானை பற்றி ஆய்வு செய்யலாம். 4வது சூத்திரம் பரம புருஷார்த்தம். புருஷார்த்தம் அப்படின்றது வந்து நாம் பெற விரும்புவது. ஒரு பொருளை பற்றி அறியும் போது அதை பெறுவதற்கு விருப்பம் வேண்டும். அந்த விருப்பம் எவ்வாறு பெறுகிறோம் அப்படின்னாக்கா, நமக்கு அனுகூலமா இருக்கும், அது கிடைக்கலன்னா பிரதிகூலமாக அகலும் அப்படின்றதுனால ஒரு பொருள் மேல ஒரு பொருளை அடைய வேண்டும் அப்படின்னு முயற்சி பண்ணுவோம். அந்த பொருளை அடைந்தால் அதனால அனுகூலம், அதை பொருளை அடைய விட்டால் அது ஒரு பிரதிகூலம். பகவானை பற்றி தெரியாததுனால அந்த முயற்சியை செய்யறதுக்கு வாய்ப்பில்லை அப்படின்றது எதிர்ப்பவர்களுடைய கருத்து. வேதாந்தங்கள் பரம பொருளான பகவான் எல்லையற்ற ஆனந்த ஸ்வரூபன். இத்தகைய பகவானை பெறுவதுதான் பரம புருஷார்த்தம். ரொம்ப நாளா காணாம போன ஒரு பையனை தன்னுடைய அப்பா பார்த்த உடனே அவன் நல்ல சிறந்தவனாக இருக்கிறத பார்த்த உடனே பரமானந்தம் கொள்கிறான். இது மாதிரி ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சுண்டு, ஒரு பிரம்மத்தை பற்றி தெரிஞ்சுண்டு காலதாமதமாக தெரிஞ்சின்றாலும் அது ஒரு பரமானந்தம் கொடுக்கும். இந்த விருப்பம் முயற்சியே இல்லை, இங்க பெறுவதே ஆனந்தம். அந்த பெறுவதே ஆனந்தம் அப்படின்றதுனால பகவானை புருஷார்த்தம் அப்படின்ற ஆறுது. தத்து சமன்வயாத் அப்படின்றது சூத்திரம்.
இதனுடைய பொருள் என்னன்னா, பகவான் சாஸ்திரத்தால் புருஷார்த்தம் என்று தெளிவாக சொல்லப்படுவதால் சாஸ்திரம் பிரமாணமாக கூடும், வேதங்கள் பிரமாணமாக கூடும். ஸோ இந்த 4 சூத்திரங்களும் சேர்ந்து சதுசூத்ரி அப்படின்ற ஒரு பகுதி பகவானை பற்றி ஆராய வேண்டும் அப்படின்னு கருத்துடையது. அதனால ஆய்வு தொடங்குகின்றது.